சரித்திரம், காளிங்கனுடைய கர்வத்தை அடக்கக்கூடிய சரித்திரம். இதுல என்ன தாத்பரியம் இருக்குன்னு பார்த்தா, எதிரிகளை அழிக்கக்கூடிய இடத்திலே எம்பெருமான் எப்படிப்பட்ட சக்தியை உடையவனாக இருக்கிறான்னா, தனி ஒருவனாக இருந்து காரியம் பண்ண முடியும். நம்பி மூத்த பிரானோட உதவியை கூட எதிர்பார்க்கல, வேற இடையர்களுடைய உதவியை எதிர்பார்க்கல, தானே அதை காளிங்கனை கர்ப்பபங்கம் பண்ணினான். அதுக்கு மேல எம்பெருமானுக்கு இன்னொரு தாற்பயம் இங்கே பார்க்கலாம். எம்பெருமானுக்கு யாரையும் தண்டிக்கணுங்கிற ஆசை, அவர்களை கொல்ல வேண்டுங்கிற ஆசையெல்லாம் இல்லை. அவர்கள் தவறை உணர்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு மன்னிப்பும் கொடுக்கலாம். நம்ம பார்த்தோம், பல பேர் மாண்டு போனார்கள். அது கூத்தனையில ஆரம்பித்து ஒவ்வொரு அசுரனா அகாசுரன் தேனுகாசுரன் எல்லாம் பார்த்தோம். இப்போ அவர்கள்லாம் மாண்டு போகிறார்கள் பார்த்தோம். ஆனா அவர்கள்லாம் ஏன் மாண்டு போகிறார்கள்னா, விடாமல் நம்ம இடத்துல விரோதத்தை காட்டுகிறார்கள். பகவான் இடத்துல விடாமல் விரோதத்தை காட்டினா அதுக்கு மரணம் தான் தண்டனை. ஆனா ஒரு சமயத்துக்கு மேலே அவர்கள் அந்த தவறை உணர்ந்தார்கள் என்றால் அப்பொழுது அவர்களுக்கு எம்பெருமான் மன்னிப்பை கொடுத்து அவர்களுக்கு தகுந்த வழியையும் காட்டுகிறான் என்று பார்க்கலாம். இது காளிங்க நர்த்தனம்.